வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் 30. இந்து மதத்தை சேர்ந்தவர்களை அதை வளர்ப்பதற்கு துணை செய்கிறவர்களுக்கும் தடையாக இருப்பது போன்ற நிகழ்ச்சிகளை பொது வாழ்வில் இங்கே பல சமயங்களில் பார்க்க முடிகிறது. சுயநலமும் பொறாமையும் பிறர் நன்றாக இருக்க பொறாத இயல்புமுள்ள தனி மனிதர்களால் ஒரு கூட்டமோ ஒரு சமூகமோ மட்டுமல்லாமல் ஒரு மதமே கூட வளர்ச்சி தடைப்பட்டு குன்றி போக முடியுமோ என்று கூட தோன்றுகிறது. கிறிஸ்தவ மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் இருப்பது போல பல நாடுகள் பல வகை மக்கள் என்றில்லாமல் இந்தியாவிலும் அண்டை நாடாகிய நேபாளத்தில் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கும் இந்து மதம் உண்மையான பக்தி சிரத்தையோடு தன்னை அணுகி அனுசரிப்பவர்களுக்கு எல்லாம் தாராளமாக தன்னுள் இடமளிப்பதுதான் முறையான திட்டமிடப்பட்ட சமயம் அங்கீகரித்த கன்வர்ஷன் அல்லது மாற்றி ஏற்றுக்கொள்ளுதல் என்பதென்றி அனுசரிப்பவர்களும் சுவீகரித்து கொள்பவர்களும் கூட உள்ளே வருமாறு அனுமதிக்கும் பரந்த பண்பு இந்துக்களுக்கும் இந்தியாவுக்கும் புதியதில்லை. நீண்ட நாட்களாக வழக்கமான ஒன்றுதான். அன்னி பெசன்ட் முதல் பலர் இப்படி இந்திய கலாச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏராளமான ஐரோப்பியர்கள் இப்படி பக்தி சிரத்தையோடு இந்து தர்மத்தை அனுசரிப்பவர்களாக மாறி இருந்திருக்கிறார்கள். இதற்கு பல முன்மாதிரிகள் காட்டலாம். சில முன்மாதிரிகள் நீதிபதியால் விவரிக்கப்பட்டன. இங்கே இந்த வழக்கின் சாட்சியங்களை கொண்டு கவனிக்கும் போது குற்றம் என்பதாக சாட்டி இருப்பவற்றுக்கு நிரூபணமில்லாததோடு அவை வேண்டுமென்றே வலிந்து தயாரிக்கப்பட்டவையாக தோன்றுகின்றன. கமலி என்ற பிரெஞ்சு பெண்மணி இந்துவாகவே தோன்றி வாழ்ந்து வருவதற்கான ஆதாரங்கள் நியாயமாகவும் செம்மையாகவும் உள்ளதுடன் சத்தியபூர்வமாகவும் தென்படுகின்றன. அவள் நுழைந்ததனால் ஆலயங்கள் பரிசுத்தம் கெட்டுவிட்டன என்று ஆட்சேபிப்பவர்களின் பரிசுத்தம்தான் இங்கே சந்தேகத்துக்கு இடமானதாக தெரிகிறது. சொல்ல போனால் சாட்சிகளிலிருந்தும் விவரங்களிலிருந்தும் உள்ளூர் இந்துக்களை விட அதிக பக்தி சிரத்தையுடனும் முறையுடனும் தூய்மையுடனும் அவள் இந்து கோவில்களில் சென்று வழிபட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே கோவில்களில் எந்த பரிசுத்தமும் எந்த புனித தன்மையும் இதனால் கேட்டுவிடவில்லை. இக்காரணங்களால் இவ்வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று தீர்ப்பு வாசித்து முடிக்கப்பட்டது. தீர்ப்பில் பிரதிவாதிகளாக கமலி சர்மா முதலியோருக்கு வாதிகள் உரிய செலவு தொகையை தர வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. எதிர்பார்த்துதான் என்றாலும் வேணுமாமா உற்சாகமாக முகமலர்ந்து, பார்த்தீரா, இந்த தீர்ப்பைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்றார் சர்மாவிடம். ரவி ஓடி வந்து வேணுமாமாவை பாராட்டி கை குலுக்கினான். கமலி மனப்பூர்வமாக நன்றி சொன்னாள். அன்றைய மாலை செய்தித்தாள்களுக்கும் அடுத்த நாள் காலை செய்தித்தாள்களுக்கும் இதுதான் தலைப்பு செய்தியாக இருந்தது. சீமாவையர் கோஷ்டி தீர்ப்பை கேட்ட பின் களிமுத்தி போச்சு, உலகம் நாசமாகத்தான் போக போகிறது, உருப்பிட போறதில்லை என்று வைத்தறிச்சலோடு சொல்ல தொடங்கியிருந்தது. பழிவாங்க வேலை. கமலி ரவி கல்யாணத்துக்கே புரோகிதர் சமையல்காரர்கள் கிடைக்காதபடி செய்வது ஆகிய சில்லறை குறும்புகளில் உடனே ஈடுபட்டார் சீமாவையர். புரோகிதர்களை எல்லாம் அவரால் தடுத்துவிட முடிந்தது. ஓய் ஜமுநாத சாஸ்திரி, இன்னைக்கு வேணுமாமா பணத்தை வாரி கொடுக்க போறாருன்னு சாஸ்திரோக்தமா அங்கீகரிக்கப்படாத கல்யாணத்துக்கெல்லாம் புரோகிதரா போய் உட்கார்ந்து நீர் அதை நடத்தி கொடுத்துடுறது சுலபம், நிறைய வருமானமும் கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறமும் நாளை பின்னே ஊர்லே 4 பேர் உம்மை மதிச்சு நல்லது கெட்டதுக்கு வாத்தியாரா ஏத்துப்பாலாங்கிறதை யோசியும் என்று புரோகிதரை கூப்பிட்டு கலைத்தார் சீமாவையர். புரோகிதர் சண்முகநாத சாஸ்திரி தயங்கினார், பயப்பட்டார். திடீரென்று காசி யாத்திரை போவதாக சொல்லிக்கொண்டு ஊரை விட்டு தலைமறைவாகி விட்டார். கல்யாணத்திலே தான் காசி யாத்திரை வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவரே காசி யாத்திரை புறப்பட்டு விட்டாரோ என்று அதை பற்றி கேலியாக சர்மாவிடம் கூறிவிட்டு சீமாவையர் போன்றவர்களுக்கு பயப்படவும் தயங்கவும் செய்யாத நகர்ப்புற புரோகிதர் ஒருவரை தண்ணி கொடுத்து வரவழைத்தார் வேணுமாமா. புரோகிதம் பழித்தது போல் உள்ளூர் சமையல்காரரிடம் சீமாவையரின் ஜம்பம் சாயவில்லை. சமையல்காரர் சங்கரையர், நான்
10 ஆளை வச்சுட்டு எப்படா கல்யாண கார்த்திகை நல்லது கெட்டது வரப்போகிறதுன்னு தேடி அலைஞ்சுட்டு காத்துட்ருக்கேன். வர்ற வேலையை உமக்காக என்னாலே விட முடியாது. அதுவும் அபூர்வமாக 4 நாள் கல்யாணம். முன்னே ஒரு நாள் பின்னே ஒரு நாள்னு சமயக்காராளுக்கு 6 நாள் வேலை. பேசாமல் உம வேலையை பார்த்துட்டு போ. இதில் எல்லாம் வீணா தலையிடாதீங்க. ஊர்லேயே யார் யாரோட கல்யாணம் பண்ணிண்டா உமக்கு என்ன வந்தது என்று சீமாவேரிடம் கராராக மறுத்து சொல்லிவிட்டார் சமையல்காரர். சீமாவேரால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. புரோகிதர் ஜம்புநாத சாஸ்திரி பயந்து போய் காசி யாத்திரை புறப்பட்டதை சர்மாவிடம் கேள்விப்பட்டு இறைவனை பண்ணி, இந்த மாதிரி புரோகிதங்களை நம்பாதீங்க, பதிவு திருமணமோ சீர்திருத்த திருமணமோ பண்ணிக்கிங்கன்னு எங்கள் இயக்கம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வர்றதே இதுக்காக தான் என்று சொல்லி சிரித்தார். சர்மாவும் பதிலுக்கு விடவில்லை. கேட்டார், இப்போ அதில் மட்டும் என்ன வாழ்தாம்? தலைவர் வாழ்த்துறை வழங்குவோர்னு ஒரு புரோகிதருக்கு பதில் 9 புரோகிதன் வந்தாச்சே. எந்த கட்சி சர்க்காரும் அந்த கட்சியை சேர்ந்தவா கல்யாணம்னா மந்திரியை புரோகிதராக வந்து எல்லாம் பண்ணி வச்சிடுறார். அட நல்ல ஆளப்பா நீயும் உன் முரண்டிலிருந்து மாறப்போறதில்லை, நானும் என் முரண்டிலிருந்து மாறப்போறதில்லை, விட்டு தள்ளு என்றார் இறைமுடிமணி. கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகள் அவர்களுக்கு வந்தாலும் அவை கண்ணியமான முறையில் இருந்தன. நட்பை பாதிக்கவில்லை. இவர் அவரை கேலி பண்ணுவது போல் பேசுவதும் அவர் இவரை கேலி பண்ணுவது போல் பேசுவதும் சகஜமாயிருந்தாலும் இருவரும் தங்களுக்குள் ஒருபோதும் எல்லை கடந்து போனது கிடையாது. கல்யாணத்துக்கு முதல் நாள் மாலை வழித்துணை விநாயகர் கோவிலிலிருந்து அவ்வூர் வழக்கப்படி மாப்பிள்ளை அழைப்புக்கு ஏற்பாடாகி இருந்தது. பிரசித்தி பெற்று வாத்திய கோஷ்டியின் இரட்டை தவில் நாதஸ்வர கச்சேரி என்பதால் ஊரே அங்கு திரண்டு விட்டது. மாப்பிள்ளை அழைப்புக்கு புது ஷூ எல்லாம் ரெடி என்று வசந்தி வந்து ரவியிடம் சொன்னபோது, வர வர பிராமண குடும்பங்களில் கல்யாணங்கிறதே ஒரே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிண்டு வருது. இது எப்படி நம்ம கல்யாணத்துலேயும் நுழைஞ்சதுன்னே புரியலை. அழகா லட்சணமாக வேஷ்டி அங்கவஸ்திரம் போட்டுண்டு மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்தால் என்ன குறைஞ்சிட போகிறது? இதெல்லாம் வேண்டாம், எடுத்துகிட்டு போ. மாப்பிள்ளைக்கு சூட் கோட்டுனா கல்யாண பொண்ணுக்கும் ஸ்கர்ட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தலாமே. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்தியன் மேரேஜ் ஷுட் பி அண்ட் இந்தியன் மேரேஜ் என்று சொல்லி ரவி சூட் அணிய மறுத்துவிட்டான். அவன் இப்படி கூறியதை கேட்டு சர்மாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் படித்த மாப்பிள்ளை பட்டு வேஷ்டி அங்கவஸ்திரத்தோடு ஜானவாசத்துக்கு வந்ததை ஊரே பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்தது. மாப்பிள்ளை அழைப்பை பார்க்கவும் புகழ்பெற்ற இரட்டையர்களின் நாதஸ்வர இசையை கேட்கவும் ஊரே வழித்துணை விநாயகர் கோவிலை சுற்றியும் வீதிகளிலும் கூடிவிட்டது. சங்கரமங்கலத்தையே திருவிழா கோலம் கொள்ள செய்திருந்த அந்த திருமணம் கோர்ட் கேஸ் என்று வேறு நடந்து விளம்பரமாகி இருந்ததனால் அந்த திருமணத்தை பற்றிய செய்தி உள்ளூரிலும் அக்கம் பக்கத்து ஊர்களிலும் அதிக பரபரப்பை உண்டாக்கியிருந்தது. கையில் ரிஸ்ட் வாட்ச், கழுத்தில் தங்க சங்கிலியோடு இளம் வயதினரான ஒரு நகர்ப்புறத்து புரோகிதர் தமது உதவியாளரோடு வந்து வைதிக சடங்குகளை நடத்தி வைத்தார். கமலியை அசல் கிராமந்தரத்து அழகியை எவ்வாறு அலங்கரிப்பார்களோ அப்படி மணப்பெண்ணாக அலங்கரித்திருந்தாள் வசந்தி. கைகளிலும் பாதங்களிலும் முதல் நாள் மருதாணி அரைத்து இட்டு கொண்டதன் விளைவாக சிவப்பு பற்றி அவளுடைய நிறத்துக்கு அந்த சிவப்பு மிகவும் அழகாக எடுத்து காட்டியது. அலங்காரம் முடிந்ததும் வசந்தி தன் கண்களே திருஷ்டி பட்டு விடுவோம் என்று கமலிக்கு தானே கண்ணீர் கழித்தாள். வேணு மாமாவின் ஏற்பாடு எல்லாமே பிரமாதமாக இருந்தன. ரவி கமலி திருமணத்தை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொண்டு பிரமாதமாக நடத்தி கொண்டிருந்தார் அவர். உள்ளூரில் அக்ரஹாரத்தின் 3 தெருக்களையும் சேர்ந்தவர்கள் ஒரு சிலரை தவிர அநேகர் இந்த திருமணத்தை ஏதோ ஒரு வேடிக்கை போல பார்த்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். அவர்களில் சிலர் இந்த கல்யாணத்தை கேலி பண்ணினார்கள், வேறு சிலர் உதவி நின்று புறம் பேசினார்கள். வழித்துணை விநாயகர் கோவிலிலிருந்து மாப்பிள்ளை காரில் ஊர்வலம் புறப்பட்ட அதே நேரம் சீமாவேரி வீட்டு திண்ணையில் வம்பர் சபை கூடியிருந்தது. ஆனால் சபையின் நாட்கள் சுரத்தில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். என்னவை ஹரிஹரையர், மாப்பிள்ளை அழைப்புக்கு நீர் போகலையா? ஜானவாசி விருந்த பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். மாட்டு பொன் பிரெஞ்சு காரியம் இல்லையோ, அதனாலே ஆட்டுக்கால் சூப், மீன் குழம்பு, மட்டன் பிரியாணி என்று வேண்டும் என்று சீமாவையர் வம்பை தொடங்கினார். சமையல் சங்கரையர் தான்
கல்யாணத்தில் நலமாக பொறுப்பேற்று இருக்கிறார். முழுக்க முழுக்க சைவ சமையல்தான். எல்லாம் வைதிக சம்பிரதாயப்படி தான் நடக்கிறது என்பதெல்லாம் சீமாவிற்கு முழுமையாக தெரிந்திருந்தும் எப்படியாவது விஸ்வேஸ்வர் சர்மாவின் பெயரை கெடுக்க வேண்டும் என்று முரண்டுத்தான் இப்படியெல்லாம் அவரை தாறுமாறாக பேச வைத்திருந்தது. ஆனால் ஹரிஹராயர் விடவில்லை. என்னை யார் கூப்பிட காத்துருக்கா? நீர்தான் முந்தின ஸ்ரீமடம் ஏஜென்ட். இப்போ சக்ஸஸராகத்தான் சர்மாவே ஏஜெண்டாக இருக்கார். உண்மையே அழைக்கலைன்னா என்னை யார் அழைக்க போகிறா என்று சீமாவையரை பதிலுக்கு கேட்டார். என்னை சர்மா அழைக்கலைன்னா உமக்கு யார் சொன்னா? என் பேருக்கு பத்திரிக்கை அமைச்சிருக்கார். நான் தான் போகலை. கண்ட தருதலை கல்யாணத்துக்கெல்லாம் போகிறது எனக்கு பிடிக்கலை என்று அத்தனை வெறுப்புக்கிடையும் ஜம்பமாக பேசினார் சீமாவையர். உள்ளூர் தாங்க முடியாத எரிச்சல் அவருக்கு. சர்மாவை அப்படியே கடித்து துப்பி விட வேண்டும் போல அவர் மேல் அத்தனை கோபம் வந்தது சீமாவையருக்கு. கேஸ் வேறு தள்ளுபடியாகிவிட்டதால் அந்த எரிச்சலும் கோபமும் முன்பிருந்ததை விட 2 மடங்கு ஆகியிருந்தன. எப்படியாவது சர்மாவை தலையெடுக்க விடாமல் பண்ணி அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று சீமாவையரின் உள்மனம் கருவி கொண்டிருந்தது. நாம் தான் இங்கே வேலையேற்று போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஊரே அங்கே மாப்பிள்ளை அழைப்பிலே தான் கூடியிருக்கு. வான வேடிக்கைக்கு மட்டும் சிவகாசிக்காரர்களுக்கு 10,000 ரூபாய் கான்ட்ராக்டாம். நாதஸ்வரத்துக்கு 5,000ஆம். அந்த வேணுகோபாலையர் பணத்தை தனியாக செலவழிக்கிறாராம். சர்மாவோட பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பிரெஞ்சுக்காரியே அவள் அப்பா கிட்டே சொல்லி கையோட இதுக்குன்னே நிறைய பணம் வேற கொண்டு வந்திருக்காளாம். எல்லாம் ஜாம்னு நடக்கிறது. நீரும் நானும் வரலேன்னு அங்கே யார் போய் கவலைப்படுறா? பெரிய பெரிய கோடீஸ்வரா வியாபாரியெல்லாம் வேணுகோபாலையருடைய சிநேகிதன் முறையிலே வந்து உட்கார்ந்து இருக்கான். நாளை மேலிருந்து அத்தனை எஸ்டேட் ஓனரும் வந்தாச்சு. ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் பூரா ஊர்வலத்திலே காருக்கு முன்னாடி நடந்து வரா. சர்மாவுக்கு என்ன குறைங்கானம் என்று ஹரிஹராயர் மேலும் விவரங்களை சொல்லி சீமாவையரின் வயிற்றுச்சிலை கிளப்பிவிட்டார். பார்த்துட்டே இரும், பகவான் ஒருத்தன் இருக்கான். இந்த அக்கிரமம் பொறுக்காம அவன் ஏதாவது பண்ணாத்தான் போறான். தெய்வ குத்தம் சும்மா விடாது என்று கையை சுருக்கி நெறித்தார் சீமாவையர். அவரால் தாங்கி கொள்ள முடியாமல் இருந்தது. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நல்ல காரியம் நடக்கிற போது துக்கிரி மாதிரி ஏன் இப்படி கையை சுருக்கி அஸ்து பாடணும்? பேசாமல் இருவேன் என்று ஹரிஹராயரே தமது செயலை கண்டு அருவருப்படைந்த போது சீமாவிற்கு சிறிது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருந்தது. கேஸ் தோற்று போய் தள்ளுபடியாகிய பின் தான் வலிந்து தன்னுடன் சர்மாவை எதிர்க்க கட்சி சேர்ந்தவர்களில் பலரும் சேர்ந்து துவண்டு போயிருப்பது சீமாவிற்கு மெல்ல மெல்ல புரிந்தது. அதிக நாள் அவர்களை எல்லாம் சர்மாவின் எதிரிகளாக நிறுத்தி வைத்து தொடர்ந்து சர்மா மேல் விரோதத்தையும் வெறுப்பையும் ஊட்டி கொண்டிருப்பது என்பது நடவாத காரியமாக இருக்குமோ என்று அவருக்கே தோன்றியது. 2 மணி மேல் பொய் வழக்கு போட போக அவர் வேறு சீமாவையர் போன்ற வேஷதாரிகளை துளைத்துவிட்டு தான் மறுவேளை என்று ஆக்ரோஷமாக கிளம்பியிருந்தார். சீமாவையருடைய கேடு காலம் ஆரம்பமாகி இருந்தது. சர்மா போன்ற ஆஸ்திகரையும் அவர் எதிர்த்தார். 2 மணி போன்ற நாஸ்திகரையும் அவர் எதிர்த்தார். இருவருடைய விரோதத்தையும் அவர் சம்பாதித்து கொண்டிருந்தார். நேர்மாறாக சர்மா இரு சாராருடைய அன்பையும் சம்பாதிக்க முயன்று கொண்டிருந்தார். சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருந்தது. கோயில் கேஸ் தள்ளுபடியான பின் சீமாவையரின் மதிப்பு ஊரில் குறைந்திருந்தது என்றாலும் அவரது அடாவடித்தனங்கள் என்னவோ குறையவில்லை. கடைசி முயற்சியாக சமையல்காரரை கலைத்துவிட்டோ புரோகிதரை கலைத்துவிட்டோ கல்யாணத்தை கிடைப்பதில் முனைந்து பார்த்து தோற்றியிருந்தார் சீமாவையர். சீமாவையருக்கு இருந்த சமூக அந்தஸ்தை விட அதிகமான சமூக அந்தஸ்தும் படிப்பும் பண செல்வாக்கும் வேணும் மாமாவுக்கு இருந்ததனால் சீமாவையரின் எதிர்ப்பை அவர் ஒரு சிறிதும் லட்சியம் பண்ணவே இல்லை. அன்று மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் முடிந்து விருந்தினர்கள் சாப்பிட்டு முடிய இரவு 11 மணி ஆயிற்று. 2 பந்தியோ 3 பந்தியோ சீக்கிரமே பாராமல் வந்தவர்களுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் ஒரு சேர உட்கார செய்து விருந்தளித்தார் வேணுமாமா.